ஒரு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காளான் மிளகு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பட்டன் மஷ்ரூம் வாங்கி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. ரொம்ப ஃபைன் ஸ்லைஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கனமா இருக்கட்டும். ஒரு பாத்திரத்துல எண்ணெயை ஊத்தி சோம்பு போட்டுக்கங்க. சிலருக்கு சோம்போட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அது கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கங்க. இது நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சமா மஞ்சள் தூள், தனியா தூள், மிளகுத்தூள். மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணல, மிளகுத்தூள் இருக்கிறதுனால. இதுல நீங்க நான்வெஜ் ட்ரை பண்றீங்கன்னா கூட தாராளமா பண்ணலாம். காளானுக்கு பதிலா போன்லெஸ் சிக்கன்ல கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் காளான் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து உப்பு போட்டுக்கங்க. காளான்லயே தண்ணி இருக்கிறதால அதிகமா போட்டுறாதீங்க. ரொம்ப வாட்டரி ஆயிட்டா நல்லா இருக்காது. பாயில் பண்ணும்போதே ரைஸ்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. நான் பாஸ்மதி ரைஸ் போடுறேன். வடிகட்டி எடுத்து வச்ச ரைஸையும் அதுல போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான காளான் மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.